கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மழைநீரால் சேதமடைந்துள்ள நெற்பயிர்களை காப்பாற்ற வயல்களில் நிரந்தர வடிகால் வழியை ஏற்படுத்தி தர வேண்டுமென விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆண்டிபாளையம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெல் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வெளியேறிய மழைநீர் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர் சாகுபடி வயல்களில் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் பல வயல்களின் வழியாக வெளியேற்றப்பட்ட மழைநீர் வடிகால் வழியாக செல்ல விடாமல் சிலர் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே வடிகால் நீர் வெளியேற நிரந்தரமாக வழி செய்ய வேண்டும் என விடிய அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாமங்கலம் வானமாதேவி எல்லா தண்ணி வழிகளும் இந்த எங்கள் வழியெல்லாம் சார் கரையிறது. இவ்வளோ எந்த பிரச்சனை இல்லை சார். இப்போ கரும்பு போட்டுருந்தா நாங்கள் ஒன்றும் கண்டுக்கல சார். இப்போ நடுவு சார், அப்புறம் 3 அடி தண்ணி இருக்குது சார். அதாவது நார்மலாக போயிட்டு இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார். இப்போ தேக்கி விடுறதுனால சார் ஒரு 50-60 ஏக்கர் எங்களுக்கு பாதிக்குது சார். அதுக்கு நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி கட்டி விடுங்க சார். இந்த வடிகால் போகிறதுக்கு நிரந்தரமாக ஒரு வழிகால் பண்ணிருக்கீங்க சார். நீங்கள் எல்லாரும் தயவு செய்து